ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நன்றாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். போன வாரமும் நாம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் இந்த சண்டே பற்றி பேசணும். அதில் அடுத்த நாள் என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க சில பேர். இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஆனால் இந்த வாரம் என்னை சுற்றி டென்ஷன் இருந்தது, ஆனால் எனக்கு எந்த டென்ஷனும் ஆகலை அப்படின்னு என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்படின்னு நம்ம அமைதி நம்மளை கண்டிப்பாக சரி பண்ணும். நம்ம அமைதி நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை உருவாக்கும். சாயப்பா அப்படின்னாவே அது வெற்றியின் அடையாளம்தான். அவருடைய கொள்கைகளை, அவருடைய போதனைகளை யார் கொஞ்சம் கூட தவிர்க்காமல் முழுசாக கேட்குறாங்களோ அவங்க மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்த போராட்டத்தில் இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும். துன்பம் கிடைக்குதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. துன்பம் கிடைச்சதானதான் உங்களுக்கு இன்பம் ரெட்டிப்பாக கிடைக்கும். நான் இவ்வளோ தடவை பிரார்த்தனை பண்ணுறேன், இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறேன், சில விஷயங்கள் நான் தோற்று போகிறேனே, அது எனக்கு ஒரு மிகுந்த மன உளைச்சலை தருது அப்படின்னு இங்கே நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த தோல்வியும் சரி, இந்த துன்பமும் சரி, உங்களை காக்க வந்த சாமிங்க. நல்லதில் ஒரு கெட்டதும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவத்தை நீங்கள் அடையணும். அதுதான் சாயப்பாவுடைய விருப்பம். பக்குவப்பட்ட மண்ணில் தான் விதை போட்டு செடி வளர்க்க முடியும். அந்த மண் ஒரு மாதிரி ரொம்ப செத்து போயிருந்துச்சுன்னா அந்த மண்ணில் என்ன போட்டாலும் வராது. ஸோ நம்ம மனசும் அப்படிதான். பக்குவப்பட்ட இடத்துல தான் நல்ல நல்ல கருத்துக்களும் நல்ல பாதையும் உருவாக்க முடியும். நல்ல பாதையை உருவாக்கினாதான் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை கரடு முரடான பாதையில் பயணங்கள் செஞ்சால் அது பெரிய அளவில் ஒரு திருப்திகரமாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல நல்ல பக்குவமான மனநிலையை கொண்டு வருவதற்கு நம்ம சாயப்பா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கிடக்கூடாது. நாம் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. ஏன்னா நாம் சாயின் சொந்தங்கள். அப்போ நம்ம என்னதான் காலை முன் வச்சாலும் அது மூலமாக வரக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, அதை நீங்கள் மறக்கவே கூடாது.
ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான மனநிலையில தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை தொடரணும். சில பேருக்கு நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு, இன்னும் சில பேருக்கு அதற்கு உண்டான பாதையை நோக்கி பயணம் செய்கிறாங்க. ஸோ பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக இங்கே கிடைக்கும். உங்க முயற்சிகள் என்னைக்கும் தோற்காது. இன்னைக்கு நடக்கக்கூடியதை வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாது. ஏன்னா இரவு அப்படின்னா பகலும் இருக்கு, அதே மாதிரி துன்பம் அப்படின்னா இன்பமும் இருக்கு. கடவுள் துன்பத்தை மட்டும் இங்க யாருக்கும் கொடுக்கல, துன்பத்தை கொடுத்த கடவுள் இன்பத்தையும் கொடுப்பாரு. இது இயற்கையோட தத்துவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இரவு பகல் அது இந்த மாதிரி. அதனால யாரை பத்தியும் குறை சொல்லாம எல்லாமே நமக்கு நல்லபடியா கிடைச்சிருக்குது, இங்க நடந்துகிட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லதாவே நடக்குதுன்னு பகவத்கீதையில இருக்கக்கூடிய வாசகத்தை நாம நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு அடியும் எடுத்து வைக்கணும். சாயப்பா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு குழந்தை அந்த எண்டுல இருக்குது. அந்த தாய், அந்த குழந்தையோட தாய் இந்த எண்டுல இருக்காங்க. தன்னுடைய தாய் அந்த குழந்தை நடந்து வரதை பார்த்து ஆவலா இருக்காங்க. அந்த குழந்தை தத்தி 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 வருது. சில நேரத்துல கீழே விடுது, மறுபடியும் எந்திரிக்குது, தன்னோட தாயை நோக்கி வருது. தன் தாய்க்கு ரொம்ப ஆசை அந்த குழந்தை வரதை பார்த்து, அந்த குழந்தை ஆர்வத்தோட வரதை பார்த்து. அதே மாதிரிதான் நாம ஒரு எண்டில் இருக்கோம், இன்னொரு எண்டில் சாயப்பா இருக்காரு, நம்ம வரவுக்காக நோக்கி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாம எந்த தடங்கள் வந்தாலும் என்னோட சாயப்பா எனக்கு எதிரில் நிற்கிறாங்க, அவர்கிட்ட போவது தான் என் வாழ்க்கையோட லட்சியம். அதனால எவ்வளோ தடங்களும் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம நான் அவர் முன்னாடி போய் நிற்பேன். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை நீங்க பொருட்படுத்தாம அவர்கிட்ட வருவது மட்டும்தான் உங்க லட்சியம் அப்படின்னு உங்க மனசு ஃபுல்லா அந்த எண்ணங்களோட நீங்க ஒரு அடியும் எடுத்து வைப்பீங்க. ஆரம்பத்துல இங்க எல்லாருக்கும் இது கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்க. அன்பே சாய் ஆடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? தோணி இருக்கலாம். ரெண்டாவது, இதை செய்வது முதல்ல எளிதுன்னு நினைச்சிருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா கொடுத்துருக்கோம். ஏன்னா இது எல்லாமே உங்கள் குரல். நீங்க சொன்னா என்ன, அன்பே சாய் குடும்பத்துல வேற ஒருத்தவங்க சொன்னா என்ன? அப்போ ஆரம்பத்துல அன்பே சாயில சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமா இருந்திருக்கு, அது சவாலாகவும் இருந்திருக்குது. ஆனா அது போக போக அந்த கடினம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இங்க முழுசா கத்துக்கிட்டு, இதுதான் வாழ்க்கை, இந்த தடைகள் நிச்சயமா இருக்கும், தடையில்லாமல் எப்படி நாம முன்னேறுவது, இந்த விஷயமும் உங்க மனசுக்குள்ள ஆழமா சாயப்பா விதைச்சிருப்பாங்க. அந்த ஆழமா விதைச்சதை தான் இன்னைக்கு ஒரு கடினமான பயணம் கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம், ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க பயிற்சியில இருக்கீங்க. இப்போ அவங்க இன்னும் இந்த பயிற்சி பக்கமே வரல. இந்த சர்க்கஸ்ல அந்த ரவுண்டு ஒரு பெரிய கூடாரம் மாதிரி போட்டிருப்பாங்க,
ஒரு பெரிய வலை மாதிரி பின்னிருப்பாங்க. அந்த வலையில் அந்த பைக்கு வேக வேக வேகமாக ஓடும். ஒரு ஆள் வந்து ஓட்டிட்டு போவார், பின்னாடி சில பேர் இன்னொரு ஆளும் உட்காந்துருப்பாங்க. இப்போ பைக் ஓட்ட தெரிஞ்ச அத்தனை பேரும் அதில் போக முடியாது. ஏன்னா வண்டி மேலே ஏறிச்சுன்னா கீழே பொத்துன்னு விழுந்துடுவோம். பட் அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷன்தான். ஸோ அவங்களும் பைக்கு தான் ஓட்டுறாங்க, நாமளும் பைக்கு தான் ஓட்டுறோம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் அது எப்படி சாதகமாக்கப்படுதுன்னா, அவங்க அதை பயிற்சியின் மூலமாக அவங்க அதை சரி பண்ணுறாங்க. ஸோ நாம் அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் அந்த வண்டி ஓட்டுறவங்க. அதனால் கடினமான வழி கூட நமக்கு எளிமையான வழியாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் மற்றவர்களோ பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அது மாதிரி தான் இங்கே நம்ம குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லை குடும்பத்தை விட்டு வெளியிலையா இருக்கட்டும், அவங்களே நம்மளை அது ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க எப்படி இதெல்லாம் கடந்து போகிறாங்க அப்படின்னு புரியாத புதிராகவே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த புதிருக்கு விடையும் தெரியும், வழியும் தெரியும், அதோட பலமும் புரியும். அப்போ இது எல்லாமே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு உதயத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஞ்ச நேரத்தில் விடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. ஒரு 4 மணி 4:30 மணி ஆச்சுன்னா, அப்போ 1 மணி நேரம் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீங்கன்னா வெளிச்சம் வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருட்டு, இப்போ வெளிச்சம். அப்போது இது உதயத்தை நோக்கி போகுது, மறைவை நோக்கி போகலை. அதே மாதிரி 6 மணி ஈவினிங் ஆச்சுன்னா அடுத்த 1 ஹவரில் இருட்டு வந்துடும். ஆனால் இப்போது இருட்டில் இருந்து வெளிச்சம், இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனும் அதுதான். இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு நாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொசிஷனில் தான் இப்போ நாம் இருக்கோம். அன்பே சாயில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தையும் தீவிரமாக ஃபாலோ பண்ணும்போது பாதி அளவில் வந்தாச்சு. இன்னும் மீதி பாதி அளவுக்கு வந்ததுக்கே இவ்வளோ சாதிச்சிட்டோம். மீதி பாதி பெரிய கஷ்டம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாயப்பாவோட விருப்பத்தின் படியே அதை விட்டுடணும். அப்படி விட்டுட்டீங்கன்னா தான் இந்த பயணத்தை நீங்கள் எளிதில் கடக்கலாம். நமது விருப்பத்தை சாயப்பாட விருப்பமாக திணிக்கக்கூடாது. அது இங்கே பல பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் எனது விருப்பம் சாயின் விருப்பமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, சாயின் விருப்பம் எனது விருப்பமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் உங்கள் முகத்தில் எந்த கவலையும் இருக்காது. நண்பேசாய் குடும்பத்தில் சில பேரை நான் பார்த்துருக்கேன். அதில் அவங்க முகத்தில் அந்த துன்பத்தை சொல்லும்போது கூட ஒரு மலர்ச்சியை நான் பார்க்குறேன். அப்போ அவங்க துன்பத்தால் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. இன்னும் சிலரை பார்க்குறேன், முகத்தில் ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இன்னமும் சாயப்பாவோட வழியை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க விருப்பத்தின் பேரில் தான் சாயப்பா எல்லா விஷயத்தையும் நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது நடக்குமா? கடவுளுக்கு தெரியும் இல்லையா, எதை கொடுத்தா நமக்கு சரியாக வரும் அப்படின்னு. ஒரு மருத்துவருக்கு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான மருந்தை தெளிவாக கொடுக்க முடியும். அவரு தான் நமக்கு குணப்படுத்த முடியும். ஏன்னா அவருக்கு அந்த நோயை பற்றி தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு நோயை பற்றி தெரியாது. அப்போ தெரியாதவர்கள் ஒரு மாத்திரை கொடுக்கும்போது அது பிரச்சனையில் போய் முடியும். அப்போ அவருடைய விருப்பத்தின்படி என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அதை மனதார ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட பயணம் நல்ல தெளிவாக தெரியும்.
அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி விஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான், தடுமாற்றமே இல்லை. முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். ஸோ வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம 12 மணி ஆடியோவிலையும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். இப்போ 6 மணி இல்லை, ரெகுலராக 8 மணிக்கே கொடுத்துடலாம். ஏன்னா 6ன்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்குது. அதனால் 8 மணிக்கே நம்ம கொடுத்துடுவோம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், 8 மணிக்கு கொடுத்த ஆடியோ அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு இன்னொரு ஆடியோஸ் வருது அப்படின்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அதனால் 3 விதமான விஷயங்களை நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். 12 மணி ஆடியோ, 8 மணி ஆடியோ, 5 மணி ஆடியோ. இப்போ சாய்ராம் சேனலில் முக்கியமான ஒன்லைன் பிரச்சனை பற்றி பேசுவதற்காக சாய்ராம் சேனலில் ஆடியோ. ஸோ சாயப்பா எக்ஸ்ட்ரா ஒர்க்கை எனக்கு என்னமோ நேற்று தான் சொன்னேன், இன்றைக்கி அசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, அவர் என்னென்ன விஷயத்தை கொடுக்குறாரோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தால் இன்னும் நம்ம சந்தோஷமாக வாழலாம். நம்ம யாரெல்லாம் ஒதுக்கியிருக்காங்களோ அத்தனை பேர் முன்னாடியோ தலை நிமிர்ந்து வாழ்வோமே. போதுங்க தலை குனிஞ்ச வாழ்க்கை. நமக்கு என்ன குறைச்சல்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணி பாவத்தை சம்பாதிச்சிட்டோம்? நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமலே நம்ம தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க தான் தலை குனிவாங்க, நம்ம தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எத்தனை ஆடியோவை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. எதுக்காக? நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியை தூக்கி எறியணும்னு. அப்போ நெகட்டிவிட்டியை தூக்கி எறிகிற மாதிரி நாம் உண்மையான விஷயங்களை உங்கள் மனசில் பதிய வைக்கணும். அப்போ பதிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை ஆடியோ. நமது பாருங்கள், எத்தனை சேனல். அன்பே சாய் இருக்குது, சாய் குரல் இருக்குது, சாய் கொடியில் இருக்குது, சாய்ராம் சேனல் இருக்குது. மொத்தம் 4 சேனல்ஸை சாயப்பா வேலை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கார். அத்தனையும் சிறப்பாக்கிக்கிட்டே இருக்காரு. வார்த்தைகள் ஒவ்வொரு விஷயமும் விஷ்ணு சாய்ராமுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த ஜென்சிகா சாய்ராமுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப தெளிவாக கிளியராக புரிகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே இவை அனைத்தும் நடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும். நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான், அதில் மாற்றமே இல்லை. எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளில் கடவுள் கடவுள் கடவுள், அதை தாண்டி வேற எதையுமே நம்ம சிந்திக்க போவது இல்லை. ஏன்னா அதை தாண்டி எந்த தப்பான விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். என்னைக்கு கடவுளை மனசில் வச்சோமோ அன்னையில இருந்தே நம்ம வாழ்க்கை புனிதமாக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நினைச்சு பார்க்கணும். புனிதமாக்கப்பட்ட வாழ்க்கையில தான் கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொடர்ந்து நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துலையும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூட தோத்தா அது வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நின்றுட்டிங்கன்னா அது தோல்விக்கு மட்டும் அது வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ நிற்காமல் ஓடு. நீ கடவுளை சென்று அடைவதற்கு வரைக்கும் ஓடு. கடவுளை நம்ம அடைய போறன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ தீர்மானி. உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஜீரோவாயிடும். நீ ஹீரோவா நிற்ப. என்னைக்கு உன் பிரச்சனைகள் ஜீரோவாகுதோ அன்னைக்கு நீ ஹீரோ. இந்த உலகம் உன்னை கொண்டாடும். உன் வீட்டில் இருக்கிற மக்கள் உன்னை மதிப்பாங்க.
உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்களே அவங்க வெட்கப்படுவாங்க, அவங்க தலை குனிவாங்க. இது எல்லாமே பாசிபிள். அதாவது உங்களை விட்டுட்டு போனவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பாங்க. அதனால் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பேச முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டோமே, அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். நாம் நினைப்போம், இவ்வளோ நல்லவனாக இருந்தும் நம்மளை பிரிஞ்சு போனவங்க நம்மளை நினைக்க கூட மாட்டேன்றாங்களேன்னு. உங்களை நினைக்கிறத தாண்டி அவங்களுக்கு வேற எந்த வேலையும் அங்கே இல்லை. இதெல்லாம் என் கண்கள் முன்னாடி வருது. பிரிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏண்டா பிரிஞ்சோம் அந்த ஒரு தாட்டோட தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பிரிஞ்சு போனவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துங்க. கடவுள் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நேசிக்கிறார். பிரிஞ்சு போனவங்களுக்காகவும் எதிரிகளுக்காகவும் பகைவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும். எப்பெல்லாம் பிரார்த்தனை செய்யணுமோ அப்பெல்லாம் பிரார்த்தனை செய்யணும். அப்போ யாரு மேலேயும் வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் அன்பான மனிதர்களாக நம்ம அரவணைச்சிட்டு போவோம். யாருக்குமே நம்ம எதிரிகள் இல்லைன்ற நிலை உருவாகுது பாருங்க, அது ரொம்ப செம்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது சாயப்பா எவ்வளோ தெரியுமா சந்தோஷப்படுறாரு. அதை விட்டுட்டு நாம் விட்டுட்டு போனவங்களை பற்றி திட்டுறது, பகைவர்களை பற்றி சாபம் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாத வேலைகள். இதெல்லாம் ஒன்றும் தெரியாத மனிதர்கள் செய்யட்டும். ஆனால் எல்லாம் தெரிந்த சாயப்பாவோட செல்ல குட்டிகளாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு பெருசு, உங்கள் மனசு பெருசு, உங்கள் செயல் பெருசு, உங்கள் புத்தி பெருசு. அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையும் பெருசு. உங்ககிட்ட யாரும் போட்டி போடவே முடியாது. போட்டி போட்டவங்க அத்தனை பேரை தோத்துடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை சாய்ப்பா தன்னோட கருத்தை வச்சு பாதுகாப்பு அளிப்பாரு பாருங்க. அது சான்ஸே கிடையாது. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண வார்த்தைகள். இது சும்மா கற்பனையில் தட்டி விடுறது கிடையாது. எதுவுமே ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பேசுகிறோம். உண்மைக்கு புறம்பா பேசுறது இல்லை. எல்லா மதத்திலையும் அன்பு செலுத்து. ஏன் சொன்னாங்கன்னா, நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தாதான் உன்னை படைச்ச கடவுளும் உன் மேலே அன்பாக இருப்பார். நீ ஒருத்தனை மன்னிச்சாதான் உன் கடவுளும் உன்னுடைய தவறையும் மன்னிப்பாரு. இந்த ரெண்டையும் நீ செய்யாம கடவுளை வணங்குவதால எந்த உண்மையான பலனும் இல்லை. நீ ஏன் நினைக்கிற பலன் இருக்குதுன்னு அதுக்கு கடவுள் ஒன்றும் பொறுப்பேற்க முடியாது. உண்மையா கடவுள் என்ன நினைக்கிறார், எப்படி நினைக்கிறாருன்னா, அன்பு எங்க வச்சிருக்க? உனக்கு பிரியமானவங்க கிட்ட மட்டும்தான் வச்சிருக்கியா, இல்லை சகல மனிதர்கிட்டையும் வச்சிருக்கியா? இதெல்லாம் பார்த்து தான் கடவுள் உனக்கு உன் கூட இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாருக்குமே கடவுளுடைய துணை நிச்சயமாக இங்கே இருக்குது, மனப்பூர்வமாக இருக்கு. உங்கள் அன்புக்காக அவர் காத்திருக்காரு. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வரணுன்றக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நீங்கள் கர்மாவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றால் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அப்பொழுது தான் அவருடைய கைகள் அந்த வள்ளல் தன்மையை கிடைக்கும். உங்களுக்கு பரிசு மழை காத்துக்கிட்டு இருக்குதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ சிறப்பான எதிர்காலம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது. இன்றைக்கி நாள் நல்ல நாளாக அமையணும். உங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே, இன்னும் பிற முக்கியமான விசேஷங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம்
சாயிரா சாயிரா